கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோட பேசுகிறதுக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. தீங்கு நாள்லாம் நம்மளுக்கு பிரச்சனை, போராட்டம், நம்மளால தாங்க முடியாத கஷ்டம், சத்துருவானவன் நம்மளை தொல்லை பண்ணும்போது வர தீங்கு தான். அந்த நாள்ல இயேசுப்பா அவருடைய கூடாரத்தில் நம்மளை மறைத்து பாதுகாக்கிறார். கூடாரம்ங்கிறது ஒரு பெரிய இடம். இயேசுப்போட பரலோகம், இயேசுப்போட கை, இயேசுப்போட மகிமை. அந்த அந்த அதுக்குள்ள நம்மளை மூடி மறைத்து நம்மளை பாதுகாத்து கொள்கிறார். கூடாரம்ங்கிறது இயேசுப்போட வீடு, இயேசுப்போட சபை. அதுக்குள்ளாக நம்மளை மூடி மறைத்து பாதுகாத்து கேட்கிறார். இதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்குதா, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்திருக்கிறார். கூடார மறைவில் ஒளித்து வைத்திருக்கிறார்னா, நம்ம இப்போ ஒரு பிசாசு நம்மளை தாக்க வருதுன்னா நம்ம இப்போ ஒரு இடத்துல போய் ஒளிவோம். அதுதான் இயேசுப்போட ஒரு கூடார மறைவில் ஒளிச்சு வச்சிருக்கிறது. அந்த கூடாரத்துக்குள்ள நம்மளை போனா சத்ருவானவன் நம்மளை பார்த்தா கூட அவனால உள்ள வர முடியாது. ஏன்னா ஏசப்பா ஒரு வேலையை போட்டு வச்சிருப்பார். சத்ருவானவனால இதை தாண்டி வர முடியாது. ஏசப்பா ஒரு கோட்டை போட்டு வச்சிருப்பார். இதை நீ தாண்டி வந்தனா என்னோட பிள்ளைங்க மேல நீ கை வச்சனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு ஏசப்பா சத்ருவானவன் கிட்ட சொல்லி வச்சிருப்பார். அந்த கூடாரத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். அதனால சத்ருவானவனால நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலை என்பது ஏசப்பா. கண்மலை மேல நம்மளை உயர்த்தி வைத்திருக்காருன்னா நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எவ்வளவு பெரிய தேவனை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய மகிமுள்ள தேவனை நம்ம பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் நம்மளை உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறார். எங்க பெரிய மலை மேல உயர்த்தி வைப்பேன்றாரு. பெரிய மலை யாரு? ஏசப்பா. அந்த இடத்துல நம்ம இருக்கும்படி நாம் ஜெபித்துக் கொள்கிறோம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கும் போது நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, சோத்திரம் ஏசப்பா, உங்க சமூகத்துல நாங்க ஜெபிக்க வந்திருக்கோம் ஏசப்பா. இந்த நாளில் நீங்க எங்க கூட இருங்க ஏசப்பா. இந்த நாளில் பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க மறைத்து பாதுகாத்துக்கொள்ள ஏசப்பா. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியை பாக்குற ஒவ்வொரு நீங்க மறைத்து பாதுகாத்துக்கொள்ள ஏசப்பா. இந்த நாள் நீங்க கொடுத்த வசனத்தின்படி எல்லாரையும் நீங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ளாக, உங்க கரத்துக்குள்ளாக, உங்க அபிஷேகத்துக்குள்ளாக, உங்க வல்லமைக்குள்ளாக நீங்க மறைத்து பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. நீங்க போக இடத்துல நாங்க உங்களை பின் தொடர்ந்து வரணும் ஏசப்பா. நீரே பெரிய தேவன், நீரே வல்ல தேவன், நீரே வாக்கு மாறாத தேவனா இருக்கிற ஏசப்பா. நீங்க சொல்லுகிற இடத்துல நாங்க போகணும் ஏசப்பா. நீங்க உங்க கூடாரத்துக்குள்ளாக எங்களை மறைத்து பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. உங்க கூடாரத்துக்குள்ளாக நாங்க இருக்கணும் ஏசப்பா. உங்க கூடாரத்துக்குள்ளாக இருந்த எந்த பிசாசின் போராட்டம், எந்த பிசாசின் கிரியையும் எங்க மேல படாது ஏசப்பா. நீங்க எங்க கூட இருந்து எங்களை வழி நடத்தி பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. நீங்க எங்க கரம் பிடித்து எங்களை வழி நடத்தணும் ஏசப்பா. நாங்க போகும் இடத்துல எல்லாம் நீங்க உங்க தேவ தூதர்களால முடிய மறைத்து பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. இந்த வசனத்தின்படி உங்க தேவ பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. நீங்க எங்களை பெரிய மலைக்கு மேலாக நிறுத்துங்க ஏசப்பா. உன்னத மலைக்கு மேலாக நிறுத்துங்க ஏசப்பா. அது அந்த உன்னத மலை நீங்க தான் ஏசப்பா. நீங்களே எங்களை வழி நடத்தி பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. உங்க கிருபையோடு, உங்க வல்லமையோடு, உங்க அபிஷேகத்தோடு நீங்க எங்களை வழி நடத்தி பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. இம்மட்டும் உதவியோட தேவன் இனிமேல எங்களை வழி நடத்தி பாதுகாத்துக்குள்ள ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.